السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மகத்துவம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக பல்வேறு அமல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஈமான் கொண்ட மக்களுடைய அமல்களையும் வல்ல இறைவன் பொருந்திக் கொள்வானாக. இந்த ரமலானுடைய சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் இன்றைக்கு அணிந்து கொள்ள இருக்கிற வசனம் என்னவென்று சொன்னால், 17வது அத்தியாயத்திலே வரக்கூடிய 1வது வசனத்தினுடைய விளக்கத்தினை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். அந்த வசனத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு அடிப்படையான ஒரு தகவலை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரா பக்ரா அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலே பேசுகிறான். அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் மறைவான விஷயங்கள் அனைத்தையுமே ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய பண்புகள் ஈமான் கொண்ட மக்களிடத்திலே இருக்கும் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்திலே பல்வேறு விஷயங்களை ஒரு முஸ்லிமுக்கு ஈமான் கொள்ள சொல்லி மார்க்கம் அறிவுறுத்துகிறது. நாம் யாரும் இறைவனை பார்த்தது இல்லை, ஆனால் அந்த இறைவனை பார்க்காவிட்டாலும் கூட அந்த ஏக இறைவன் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக மார்க்கம் சொல்கிறது. நாம் யாரும் நபிமார்களை பார்த்தது இல்லை, வானவர்களை பார்த்தது இல்லை, கபரு வாழ்வை பார்த்தது இல்லை, விதியை நாம் பார்த்தது இல்லை, மறுமை நாளை நாம் பார்த்தது இல்லை. இப்படியாக நாம் பார்க்காத விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்காவிட்டாலும் கூட குர்ஆனும் நபிமொழிகளும் அதனை நமக்கு நம்ப சொல்லுகிறது என்ற அடிப்படையிலே அதையெல்லாம் நம்பினால்தான் ஒருவன் ஈமான்தாரியாக பரிபூர்ண ஈமானை கொண்டவராக மாற முடியும். அந்த அடிப்படையில் இது அல்லாமல் இன்னும் பல விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் நம்பிக்கை கொள்ள சொல்கிறது. அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான வசனம்தான் 17வது அத்தியாயத்திலே வரக்கூடிய 1வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லி நுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவ ஸமீஉ பஸீர். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பாக்கியம் பொருந்திய இரவிலே மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற புனித ஆலயத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற புனித ஆலயம் வரையும் தனது அடியாரான முஹம்மதை அழைத்து சென்றானே, அந்த இறைவன் தூய்மையானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது என்றால், அல்லாஹுடைய தூதரவர்களுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையிலே மக்கா வாழ்க்கையின் 13 ஆண்டு கால அந்த காலகட்டத்தில் நடந்த தவிர்க்க முடியாத அனைத்து முஸ்லிம் சமுதாயமும் அறிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து வைத்திருக்க வேண்டிய, ஈமான் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு நிகழ்வாக சொல்லப்படக்கூடிய மிஅராஜ் எனும் விண்ணுலக பயணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு துவக்கமான வசனம் இது. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அல்லாஹுடைய தூதரவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து நபி அவர்கள் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இதனுடைய கூடுதல் தகவல்களை நபி மொழிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் என்ன என்று பார்த்தால், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட இந்த உலகத்தின் முதல் இறை இல்லம்
காபா என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட இன்னொரு இறை இல்லம்தான் பலஸ்தீனிலே அமைந்துள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற இறை இல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இறைவன் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி அழைத்து சென்று அங்கிருந்து விண்ணுலக பயணம் மேற்கொண்டதாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த இறை இல்லத்தை பற்றிய செய்திகளை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், லா துஷத்துல் ரிஜாலு இலா ஸலாஸதி மசாஜித், 3 பள்ளிவாசல்களுக்கே தவிர எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு முஸ்லிமும் பயணம் மேற்கொண்டு அமல்களை செய்வதற்காக வேண்டி சிரமம் எடுத்து பயணம் மேற்கொள்வதற்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை. எந்த பள்ளிவாசல்களை தவிர என்று சொன்னால் அல் மஸ்ஜிதுல் ஹராம், புனித இல்லமாக கருதப்படக்கூடிய காபத்துல்லா என்கின்ற மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல் என்று அழைக்கப்படக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி என்கின்ற மதீனாவிலே அமைந்துள்ள இறை இல்லம். 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனிலே அமைந்துள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற இறை இல்லம். இந்த 3 இறை இல்லங்கள் மட்டும்தான் நன்மை எதிர்பார்த்து சிரமம் எடுத்து பயணத்தை மேற்கொண்டு அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பயணம் மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிவாசல்களாக இந்த 3 பள்ளிவாசல்களை தவிர வேறு எந்த பள்ளிவாசலுக்கும் இறை தூதர் அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அப்படியாக வரலாறுகளிலே, இஸ்லாமிய வரலாறுகளிலே, பள்ளிவாசல்களுடைய வரலாறுகளிலே மிக முக்கியமான 3 இடங்களை பிடித்திருக்கின்ற இறை இல்லங்கள் தான் இந்த காபத்துல்லா, மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற இறை இல்லம். இந்த இறை இல்லங்களோடு தொடர்பு படுத்தித்தான் இந்த விண்ணுலக பயணமே ஆரம்பிக்கிறது என்பது மிக ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய துவக்கங்களை நீங்க பாருங்க. ஒவ்வொரு செய்தியாக நாம பதிவு செய்கிறோம். முதல் நிகழ்வாக என்ன நடக்கிறது என்றால், ஒரு இரவு, அந்த ஒரு இரவிலே ஒரு வாகனத்தோடு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை பார்க்குறாங்க. நபி அவர்கள் அந்த வாகனத்தை பார்க்கின்ற பொழுது அந்த வாகனத்தை பற்றிய செய்தியெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு விண்ணுலக பயணம் சென்று முடித்து திரும்ப மக்கா நகரத்துக்கு வந்த பிறகு அந்த இரவிலே, அந்த ஓர் இரவில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு அறிவிக்கிறார். அந்த அறிவிக்கப்பட்ட செய்திகளைத்தான் நம்ம இப்போ துவக்கமாக நாம பதிவு செய்யறோம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு இரவிலே உறங்கிக் கொண்டிருந்தேன், அரைகுறை உறக்கத்தோடு இருந்தேன். அப்பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாகனத்தோடு வந்தார்கள். ஹதீஸ்களை பாருங்க. ஊத்தீத்து பிதாபத்தின் அபியல், ஒரு வெள்ளை நிறத்திலான ஒரு வாகனம் எனக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வாகனம் எப்படி இருந்தது என்றால், தூனல் பகுலி வ ஃபௌகல் ஹிமார், அது பார்ப்பதற்கு கழுதையினுடைய அளவை போன்றும் இருக்கிறது, கோவேறு கழுதையினுடைய அளவுக்கு நிகராகவும் இருக்கிறது. அப்படி என்றால் கழுதைக்கும் கோவேரி கழுதைக்கும் இடைப்பட்ட ஒரு உயரத்திலே, ஒரு தோற்றத்திலே அந்த வாகனம் இருந்தது. அந்த வாகனத்தினுடைய பெயர் என்னவென்றால் அல் புராக், புராக் என்று சொல்லப்படக்கூடிய வாகனம் என்று நபிகளாருக்கு அறிவிக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புராக் என்கின்ற வாகனத்திலே ஏற சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறார்கள். அப்படி ஏறுகின்ற சமயத்திலே அந்த வாகனம் ஏற மறுத்ததாகவும், அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது அவர்களை ஏற்றுக்கொள்ள ஏன் மறுக்கிறாய் என்று அந்த புராக் என்கின்ற வாகனத்தை பார்த்து கேட்கின்ற பொழுது வியர்வை வடிந்த நிலையிலே அந்த வாகனம் அல்லாஹ்வுடைய தூதரை தன் மீது ஏற்றுக்கொள்கிறது. இப்படியாக நபி அவர்கள் முதலாக மேராஜ் பயணத்தினுடைய துவக்க நிகழ்வாக புராக் என்கின்ற அந்த வாகனத்தை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை காபத்துல்லாவில் இருந்து எங்கு அழைத்து செல்கிறார்கள்? அல்லாஹ் சொன்னதை போல மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற இறை இல்லத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த இறை இல்லத்துக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்ற பிறகு அங்கு பல நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அந்த சென்ற பிறகு அதுவரையிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றது கிடையாது. காபத்துல்லா தான். இது எல்லாம் தாண்டி மிக தொலைதூரத்திலே உள்ள ஒரு பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா.
நபியவர்கள் செல்லாத ஒரு பள்ளிவாசல், செல்ல ஆசைப்பட்ட ஒரு பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு, அந்த இறை இல்லத்திற்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த புராக் என்கின்ற வாகனத்தின் மூலமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். சென்ற இடத்திலே பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அங்கு பல நபிமார்களை கண்டதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க, மூசா நபியை பார்க்குறாங்க, இன்னும் பல நபிமார்களை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே தொழுகைக்கான வக்தினுடைய நேரம் வருகின்ற பொழுது நபி அவர்கள் அங்கு உள்ள நபிமார்களுக்கு நபிகளார் இமாமத்து செய்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் இமாமத்து செய்தேன். அங்கிருந்த பல நபிமார்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டார்கள். அந்த நபிமார்களுக்கு நான் இமாமத்து பணி செய்தேன், நான் அந்த நேர தொழுகை நான் தொலை வைத்தேன் என்பதை என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை நமக்கு சொல்றாங்க. அப்படியாக நபிமார்களுக்கு அந்த நேர தொழுகையை தொழுது முடித்த பிறகு அங்கு இருந்து மீண்டும் விண்ணுலக பயணத்திற்கு நபிகளார் அழைத்து செல்லப்படுறாங்க. இதான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து விண்ணுலகத்தை நோக்கி பயணிப்பதற்கான முதல் ஆரம்பம் எது என்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற அந்த இறை இல்லம். அப்போ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற இறை இல்லத்தில் இருந்து அல்லாஹுடைய தூதரவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வானத்திற்கு அழைத்து செல்றாங்க. அல்லாஹ் இந்த வானங்களை பற்றி நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா முல்க் என்கின்ற அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லதி ஹலக்க சபஅ சமாவாத்தின் திபாகா, அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன்தான் அடுக்கடுக்கான 7 வானங்களை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த படைப்பிலே நீர் குறை ஏதும் காண்கிறீரா என்றெல்லாம் அல்லாஹ் அந்த அடுத்தடுத்த வசனங்களிலே இறைவன் பேசுகிறான். அப்ப அந்த 7 வானம் என்கின்ற படைப்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அந்த 7 வானங்களை கடந்து இறை தூதர் அவர்கள் எப்படி பயணம் செய்தார்கள், அங்கு என்ன நடந்தது, முதல் வானத்தில் எதை கண்டார்கள், 2ஆம் வானத்தில் எதை கண்டார்கள் என்பது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அந்த செய்திகளை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை அழைத்து கொண்டு முதல் வானத்துக்கு போறாங்க. அங்கு முதல் வானத்தினுடைய காவலராக வானவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ வானவர் அவர்கள் விசாரிக்கிறாங்க, வந்திருப்பது யார்? ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உம்முடன் இருப்பது யார்? என்னோடு இருப்பது முகமது நபி ஆவார். பேசிக்கிறாங்க. வானவர் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசிக்கிறாங்க. அனுமதி கேட்டுத்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ முதல் வானத்திலே உள்ள வானவர் விசாரிக்கிறார், யார் வந்திருக்கிறீங்க, உங்களோடு இருக்கிறது யாரு? என்னோடு முகமது அவர்கள் இருக்கிறார். உங்களுக்கு அவரை அழைத்து வர சொல்லி கட்டளையிடப்பட்டிருக்கிறதா? ஆமாம், எனக்கு அழைத்து வர சொல்லி கட்டளையிடப்பட்டிருக்கிறது, கதவை திறங்க, முதல் வானத்தை திறந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது முதல் வானத்திற்கு செல்கிறார்கள். அங்கு சென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒருத்தரை பார்க்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அது யாரு என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயங்களை சொல்றாங்க. அவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். என்ன செஞ்சாங்க கேட்டீங்கன்னா, ஆதம் நபி அவர்கள் வலதுபுறமாக திரும்புகிறார்கள், திரும்பி பார்த்து சிரிக்கிறார்கள். ஆதம் நபி அவர்கள் இடதுபுறமாக திரும்பி பார்க்கிறார்கள், பார்த்து விட்டு அழுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் அவர் வந்து வலதுபுறமாக பார்க்கும் பொழுது சிரிக்கிறார், இடதுபுறமாக பார்க்கும் பொழுது ஏன் அழுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் தான் அவருடைய சமுதாய மக்கள், வலதுபுறத்தில் இருக்கின்ற மக்கள் சொர்க்கவாசிகள், எனவே அவர்களை பார்த்து ஆதம் நபி சிரித்தார்கள். இடதுபுறமாக இருப்பது நரகவாசிகள், எனவே அந்த மக்களை பார்த்து ஆதம் நபி அழுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ்க்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்கிறார்கள். வரவேற்று முடித்து இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அந்த உரையாடல்கள் எல்லாம் முடிந்த பிறகு அடுத்து 2வது வானத்திற்கு செல்றாங்க. 2வது வானத்திற்கு சென்றால் அதே போல அங்கு உள்ள வானத்தினுடைய காவலாளி வானவர், யார் வந்திருக்கிறீங்க, உங்களோடு இருக்கிறது யாரு, உங்களுக்கு அழைத்து வர சொல்லி உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் அவரும் திரும்ப அதே போல கேட்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போல பதில் அளித்து விட்டு அடுத்து 2வது வானத்திற்கு நகர்றாங்க. அங்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 நபிமார்களை பார்க்குறாங்க. ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஈசா நபியும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்க்கின்ற பொழுது
2 நபிமாரும் அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்கிறாங்க. அப்படியாக அந்த 2 நபிமார்களை அந்த 2வது வானத்தில் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அடுத்து 3வது வானத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைத்து செல்லப்படுறாங்க. அங்கும் அதே போல அந்த வானத்தினுடைய காவலாளியாக இருக்கின்ற வானவர் யார் என்று விசாரிக்கிறார், உடன் இருப்பது யார் என்று கேட்கிறார். எல்லாம் அந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு அடுத்த 3வது வானத்திற்கு நபிகளார் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த 3வது வானத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்க்குறாங்க. அவர்கள் ரசூலுல்லாஹ் வரவேற்கிறாங்க. நபிகளாரும் அந்த வரவேற்புக்கு இணங்க அந்த 3வது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார். அந்த வானத்தில் அவங்க போறாங்க. அங்கு 3வது வானத்தை கடந்து அடுத்து 4வது வானத்திற்கு செல்கிறார்கள். 4வது வானத்திலே நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. 4வது வானம் அடுத்த 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. அதே போன்ற உரையாடல்களோடு அடுத்தடுத்த வானங்களுக்கு வானவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அடுத்ததாக 6வது வானத்திற்கு சென்றால் அங்கு யார் இருக்கிறார்? மூசா நபி இருக்கிறாங்க. மூசா நபி அவர்களும் ரசூலுல்லாஹ் வரவேற்கிறாங்க. அதே போல விசாரணை நடக்கிறது. அடுத்ததாக 7வது வானத்துக்கு செல்கிறார்கள். 7வது வானத்திற்கு சென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 7வது வானத்தில் இருக்கிறார்கள். அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. இதா அனபி இப்ராஹிம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னிதன் லஹ்ரஹு இலல் பைத்தி அல் மஅமூர். பைத்துல் மஅமூர் என்கின்ற இறையில்லத்தினுடைய தூணிலே சாய்ந்தவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் இப்ராஹிம் 7வது வானத்துக்கு போனேன். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மஅமூர் என்கின்ற இறையில்லத்தினுடைய அந்த தூணிலே சாய்ந்தவராக, அந்த சுவற்றிலே சாய்ந்தவராக இப்ராஹிம் நபி இருந்தாங்க. அந்த நிலையில நான் என்ன செஞ்சேன், ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபியை நான் பார்த்தேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த பைத்துல் மஅமூர் என்றால் என்ன என்று கேட்டால், பைத்துல் மஅமூர் என்பது வானவர்கள் தொழுகைக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு இறை இல்லம். அந்த பள்ளிவாசலை பற்றி ஹதீஸுகள்ல பார்க்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 70,000 வானவர்கள் அந்த பள்ளியிலே தொழுகுவார்கள். தொழுதுவிட்டு செல்லக்கூடியவர்கள் மீண்டும் அந்த இறை இல்லத்திற்கு வரமாட்டார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் அந்த பள்ளியிலே தொழுகப்படக்கூடிய ஒரு இறை இல்லமாக அந்த இறை இல்லம் கட்டமைக்கப்படுகிறது என்று சொன்னால், அப்போ எத்தனை வானவர்களை அல்லாஹ் படைச்சிருப்பாங்கிறத நம்ம கணக்கு பண்ண முடியுதா? எவ்வளவு எண்ணிக்கையில சொல்ல முடியாத எண்ணிக்கையில் அடக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் வானவர்களை படைத்திருப்பது இந்த நபி மொழி மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அப்படியான ஒரு பைத்துல் மஅமூர் என்கின்ற இறை இல்லத்திலே சாய்ந்தவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. இன்னொரு செய்தியில அந்த இடத்துல நடந்த ஒரு உரையாடல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் அந்த பைத்துல் மஅமூர் ஆகும். ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இது என்னன்னு கேட்கும்போது இதுதான் என்ன பைத்துல் மஅமூர் என்கின்ற இறை இல்லமாகும். இதிலே ஹாதல் பைத்துல் மஅமூர் யுஸல்லி ஃபீஹி குல்ல யௌமின் 70,000 மலக்கின். இந்த இறை இல்லத்திலே ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் தொழுகின்றார்கள். இதா ஹரஜு லம் யஊது இலைஹி ஆஹிர மா அலைஹிம். இதிலிருந்து வெளியே சென்று விட்டால் திரும்ப இதனிடம் வரமாட்டார்கள், அதுவே அவர்கள் கடைசியாக நுழைந்ததாக ஆகிவிடும் அப்படிங்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்க்கு அந்த பதிலை கொடுக்குறாங்க. இது என்ன இறை இல்லம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 70,000 வானவர்கள் தொழுது விட்டு செல்லக்கூடிய ஒரு இறை இல்லமாக விண்ணுலக பயணத்திலே நபி அவர்கள் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு காட்சியாக என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு பதிவு செய்யறாங்க. இந்த பதிவுகள் எல்லாம் நபி அவர்கள் இங்கிருந்து பஜ்துல் அக்ஸாவில் இருந்து விண்ணுலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. அடுத்தடுத்த வானங்களில் ஒவ்வொரு நபிமார்களையும் பார்த்து விட்டு 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பைத்துல் மஅமூர் என்கின்ற வானவர்கள் தொழக்கூடிய பள்ளிவாசலே சாய்ந்தவராக பார்க்கிறார்கள். அந்த இடத்துல யார் என்ன இது விசாரிக்கப்படுகிறது, அந்த ஆலயத்தை பற்றிய தகவல்களை அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வாங்குறாங்க. இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் அந்த 7 வானங்களை கடந்து அந்த 7வது வானத்திலே நடந்த நிகழ்வுகளாக நமக்கு இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மரத்தை பார்க்கிறார்கள். அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ருஃபியத்லி சித்ரத்துல் முன்தஹா. எனக்கு சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற அந்த இலந்தை மரம் எனக்கு காட்டப்பட்டது. ஃபைதா நபிகுஹா கஅன்னஹு கிலாலு ஹஜர வரகுஹா. அதன் பழங்கள் ஹஜர் என்ற இடத்தின் கூஜாக்கள் போல் இருந்தன. அதன் இலைகள் யானைகளினுடைய காதுகளை போல பிரம்மாண்டமாக இருந்தது.
அல்லாஹ்வின் கட்டளைப்படி அதை மூட வேண்டியது மூடியதும் அது சிவப்பு மாணிக்கங்களாக அல்லது பச்சை மரகதங்களாக அல்லது அவற்றை போன்றதாக அது மாறிவிட்டது அப்படிங்கிறாங்க. அந்த மரத்தை பற்றி ரசூலுல்லாஹ் விவரிக்கிறாங்க. இந்த மரத்தை பற்றி இன்னும் கூடுதலான சில தகவல்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய வேறு பகுதியிலே 4 ஆறுகள் இருந்தன. சல்சபில், கௌசர் என்கின்ற 2 ஆறுகள் உள்ளன. மற்றும் யூப்ரட்டிஸ், நைல் ஆகிய 2 ஆறுகள் அதனுடைய வெளிப்பகுதியிலே இருந்தன. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அது குறித்து கேட்டேன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, உள்ளே இருப்பவை 2 சொர்க்கத்தில் உள்ள ஆறுகளாகும், வெளியே இருப்பவை 2 நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியுமாகும் செய்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ இதுவெல்லாம் அந்த 7வது வானத்தில் நடந்த நிகழ்வுகளாக ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுகிறது. அந்த 7வது வானத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தை ரசூலுல்லாஹ் அவருக்கு சந்திக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய உண்மையான தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சந்தித்து தான் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த 7வது வானத்திலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சந்தித்த நிகழ்வுகளாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக இதற்கு பிறகு என்ன நடந்தது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதெல்லாம் பார்த்தாங்க, நபிகளாருக்கு எதெல்லாம் எடுத்துக்காட்டப்பட்டது, அந்த எடுத்துக்காட்டப்பட்ட அந்த அத்தாட்சிகள் அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, இந்த மேராஜ் விண்ணுலக பயணத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்ன, இந்த மேராஜ் பயணத்தை ஒட்டி நம்முடைய சமுதாய மக்களிடத்தில் உள்ள குழப்பமான சூழ்நிலைகள், விதத்தான காரியங்கள், மார்க்கத்தில் இல்லாத பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி இன்னும் பல கூடுதலான தகவல்கள் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.